இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போறாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, காயு பற்றிய 10 அறியப்படாத உண்மைகள், 10 untold facts on காய்ஸ். தமிழ்ல வந்து காயு அப்படின்ட்டு அழைக்கப்படுறார், இங்கிலீஷ்ல வந்து காயஸ் அப்படின்ட்டு வருதுங்க. இப்ப காயஸ் போது டக்குன்னு நம்மளுக்கு யார் இவரு அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா வசனங்கள் இவரை பத்தி அதிகமா இல்லைனாலும் நமக்கு வந்து ரொம்ப பெரிய முன் உதாரணமா இருக்கிறாரு. ஏன் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு காணொளியில நம்ம வந்து 10 விஷயங்களை சுருக்கமா பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது, யோவான் வந்து என்ன பண்றாரு, 3 நிருபங்கள் எழுதுறாரு. 1 யோவான், 2 யோவான், 3 யோவான்ல. அந்த 3 யோவான் நிருபத்தை நம்ம வாசிக்கும் பொழுது காயஸ் தான் வந்து முக்கியமான நபரா இருக்கிறாருங்க. அந்த நிருபமே அவருக்காக தான் எழுதப்பட்டு இருக்கிறது. அவரை யோவான் எப்படி அழைக்கிறார் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியத்துவம் இங்க நம்ம பார்க்க வேண்டியதுங்க. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், 3 John chapter 1 verse 1ல மூப்பன் ஆகிய நான் சத்தியத்திலே அன்பு கூறுகின்ற பிரியமான காயுவுக்கு, பாத்தீங்களா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் பாருங்க. நான் வந்து அவரை லவ் பண்றேன். எதற்காகனாக்கா சத்தியத்துல வந்து அவர் இருக்கிறார். சத்தியத்தின் மூலியமாக நான் அவர் அன்பு கூறுறேன். சாதாரணமா வந்து ஒரு மூப்பர் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாருங்க. சத்தியத்துல வந்து நிலைத்திருக்கணும், சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நல்ல ஸ்பிரிச்சுவலா மெச்சூர்டா இருக்கிறவங்கள பார்த்து சொல்ல முடியாது இல்லைங்களா? எந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாருனாக்கா, பிலவட் அப்படின்றாருங்க, பிரியமான அப்படின்றாருங்க. பிரியம்ன்றது வந்து எல்லாரும் மாதிரியே வராது இல்லைங்களா? 4 தடவை இந்த ஷார்ட் லெட்டர்ல இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணி சொல்றாருனாக்கா, இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னாக்கா, யோவானுக்கு அவர் மேல ரொம்ப ரொம்ப அன்பு இருந்துச்சுங்க, ஒரு அஃபெக்ஷன் இருந்துச்சு. அதை தான் வந்து இங்க நம்ம பார்க்கலாம். யோவான் வந்து எதை வந்து புகழ்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரோட சொத்தை பத்தி சொல்லல, அவருடைய படிப்பை பத்தி சொல்லல, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி சொல்லல, மாறாக சத்தியத்தின் மேல அவருக்கு இருந்த கமிட்மெண்ட் பத்தி சொல்லி அதை வந்து புகழ்றாரு. தேவனும் நம்ம கிட்ட எதை பாக்குறாருங்க, நம்ம சொத்தை பாக்குறது இல்லைங்க, நம்மளோட படிப்பு எவ்வளவுன்றது பாக்குறது இல்ல, நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் பாக்குறது இல்லைங்க, நம்மளோட அழகை பாக்குறது இல்லைங்க, ஆனா நம்மளோட மனசு எப்படி இருக்குது, சத்தியத்தின் மேல எவ்வளவு லவ் நம்ம வந்து வச்சிருக்கிறோம், அதுதான் தேவனுடைய கண்களுக்கு வெளியேற பெற்றதா இருக்குதுங்க சகோதர சகோதரி. இவங்க 2 பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எதன் மூலியமா உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏசு கிறிஸ்துவின் மூலியமாக இல்லைங்களா? பர்சனலா உருவான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அல்ல. இவரும் வந்து கிறிஸ்துவ லவ் பண்றாரு, அவரும் கிறிஸ்துவ லவ் பண்றாரு, இவரும் சத்தியத்தை லவ் பண்றாரு, அவரும் சத்தியத்தை லவ் பண்றாருங்க. ஏசு கிறிஸ்துக்கு பிரியமான சீஷன் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா யோவான். யோவான் அதே வார்த்தையை வந்து காயஸ்க்கு பயன்படுத்துறாருங்க. எவ்வளவு அருமையான ஒரு ரிலேஷன்ஷிப் பாத்தீங்களா? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கிட்ட இருக்கணும் அதிகமானாக்கா, கிறிஸ்துவ யார் ரொம்ப அதிகமா லவ் பண்றாங்களோ அவங்கள வந்து நம்ம நேசிக்கணும். அவங்க கூட வந்து பாண்டிங் ரொம்ப அழகா இருக்கணுங்க சகோதர சகோதரி. புதிய ஏற்பாட்டுல ஒரு நிருபம் ஃபுல்லாவே ஒரு மனிதனுக்கு எழுதப்பட்டிருக்குன்னா அது ரொம்ப ரொம்ப குறைவு. அதுல காயஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி இருக்கிறாருனாக்கா அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுங்க. இன்னைக்கு 2000 வருஷம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் அவரோட பேரை வந்து நம்ம நினைவு கூறலாம். காரணம் என்னன்னாக்கா, உலக விஷயத்துல அவர் பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ணல. ஆவிக்குரிய விஷயத்துல அவர் அச்சீவ்மெண்ட் ரொம்ப பெருசா இருந்துச்சுங்க. ரிலேஷன்ஷிப் வந்து தேவனுடைய சத்தியத்துல வந்து ரூட்டடா இருக்கணுங்க, வேரூன்றி இருக்கணும். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப முக்கியங்க நம்ம லைஃப்ல இல்லைங்களா? நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்கு, இமோஷன்ஸ்க்கு, பர்சனல் கெயினுக்காக வருது பாருங்க, அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு நம்ம வந்து வேல்யூ கொடுக்க கூடாதுங்க. ஆனா சோகமான விஷயம் என்னன்னாக்கா, இன்னைக்கு உலகத்துல இதுக்குதான் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா? நான் ஒரு மனிதன் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஆதாயம் வருதுனாக்கா அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகுவாங்க இல்லைங்களா? அதே அந்த மனிதன் அந்த ஆவிக்குரிய விஷயத்துல நல்லா வளர்ந்துருக்கிறாங்கனாக்கா, அவர் நிறைய தடவை வந்து தனிமையான ஒரு வாழ்க்கை தான் லீட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்க கிட்ட பேசணும்னு விரும்ப மாட்டாருங்க சகோதர சகோதரி. நம்ம அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? சத்தியத்துக்கு யார் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் நம்மளுடைய ஃப்ரெண்டா இருக்கணும் இந்த உலகத்துலங்க. 2வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, அவர் வந்து சுகமா இருந்தார். எந்த விஷயத்துலன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆவிக்குரிய விஷயத்துல அவர் ப்ராஸ்பரா இருந்தார். அதே போல உலக விஷயத்துல கூட நல்ல ஹெல்த்தோட அவர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருங்க யோவான், அவருக்காக ப்ரே பண்றேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இது அருமையான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஆவிக்குரிய சகோதர சகோதரியாக நாம் வந்து நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணணும் இல்லைங்களா? நம்மளோட ஜெபத்துல அவங்களை வந்து நினைவு கூற வேண்டும். 3வது யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல 3 John chapter 1 verse 2லங்க, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். ஏன்னா தேவனுடைய சத்தியத்தையும் நீதியும் நம்ம வந்து தேடணும்னு வச்சுங்களேன், அவருடைய சுவிசேஷத்தை 4 பேருக்கு சொல்லும் போது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் தரும்போது, தேவன் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை வந்து சந்திப்பாருங்க. நம்மளை வந்து திக்கற்ற பிள்ளைகளா அவர் வந்து விடுதலைங்க.
சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவவர்களுக்கு எதுவுமே குறைப்படாது. சங்கீதம் 92:12-4 நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு தருகின்றார். சாம் சாப்டர் 92:12-14 நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனின் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் நம்முடைய தேவனுடைய பிரகாரங்களிலே செழிப்பார்கள். அவர்கள் முதிர் வயதானாலும் கனித்து பசுமையாகவும் பூரிப்பாவும் இருப்பார்கள். பாத்தீங்களா, யார் இப்படி இருப்பாங்க செழிப்பா? அவங்க தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்க. நீதிமான்கள் கடைசி வரைக்கும் செழிப்பாங்க. வயசானாலும் தேவன் என்ன பண்ணுவாரு, கூட அவங்க கூட இருந்து அவங்களை ஆசீர்வதிப்பாருன்றாருங்க. இது எந்த விஷயத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய தேவை அனைத்துமே தேவன் சந்திப்பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் தேவன் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க சகோதர சகோதரி. அப்போ தேவன் என்ன பண்ணுவாருங்க, நம்ம தேவையை அனைத்துமே அவர் சந்திப்பார். நம்மளை கைவிடுறதும் இல்லைங்க. பைபிள்ல இவர் ஒருத்தரோட லைஃப தான் அப்படி குறிச்சு எழுதியிருக்கிறாங்க. ஆவிக்குரிய விஷயத்துல ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறாரு. அதே போல மானசீக ரீதியும் அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக யோவான் அவருக்காக ஜெபம் பண்றாருங்க. ஆவிக்குரிய விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு என்று குறிப்பிட்டு சிலரை தான் பைபிள்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுல காய்ஸ் ஒருத்தருங்க இல்லைங்களா. இன்னர் லைஃப் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்போ ஜனங்க எதை பாக்குறாங்க, நம்ம பார்க்கும்போது எவ்வளோ வசதியா இருக்கிறோம், கார் எவ்வளவு இருக்குது, வீடு எப்படி இருக்குது, எந்த மாதிரி ட்ரெஸ் போடுறோம், எந்த மாதிரி போன் யூஸ் பண்றோம், எந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் நம்ம கிட்ட இருக்குது, எந்த மாதிரி லேண்ட்ஸ் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். இதை வச்சு இந்த மனுஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா தேவன் எதை பாக்குறாருனாக்கா இதயத்தங்க. இதயம் எந்த கண்டிஷன்ல இருக்குது, வஞ்சம், பொறாமை இல்லைங்களா, திடுற புத்தி, பொய் சொல்ற எண்ணம், கசப்பு, வெறுப்பு இது இருக்குதா, இல்ல பரிசுத்தமான எண்ணங்கள் இதயத்துல இருக்கின்றதா, அதை வச்சுதான் ஒரு மனுஷன் ஆவிக்குரிய விஷயத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ண முடியும், டிஃபைன் பண்ண முடியும். இதுதான் தேவன் ஃபர்ஸ்ட் பாக்குறதுங்க. காயஸ் எதை ப்ரூவ் பண்றாரு அப்படின்னாக்கா, ஒரு மனுஷன் இந்த உலகத்துல விதத்துல பார்க்கும்போது அவர் ஏழையா இருக்கலாங்க, பைனான்சியலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு மனுஷனா இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல ரொம்ப ரிச்சா இருக்கலாங்க. ஆதி சபையில இருந்தவங்க நிறைய பேர் அப்படித்தான் இருந்தாங்க இல்லைங்களா. உலக தரத்துல பார்க்கும்போது அவங்க பெரிய பணக்காரர் அல்ல, பிரபுக்கள் அல்ல, ஐஸ்வரவான்கள் அல்ல. ஆனாலும் ஆவிக்குரிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஐஸ்வரவானா இருந்தாங்க. இந்த பாடத்தை நம்ம இங்க கத்துக்கலாங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய விசுவாசம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. நிறைய பேருக்கு ஒரு முன்மாதிரியா இருந்தாங்க. இன்னைக்கு யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நம்மளுடைய விசுவாசம் எல்லாருக்கும் தெரியுதா? தேவனுக்குள்ள நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்றது மத்தவங்களுக்கு தெரியுதா? சபையில எந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை நம்ம முன் வைக்கிறோம்? நம்மளை பார்த்து 4 பேர் விசுவாசத்தை கத்துக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பாக்குறோம். இல்லைன்னா இடரெல்லாம் மத்தவங்களுக்கு இருக்கிறோமா? அப்படி இருக்கக்கூடாது இல்லையா. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல 3 John chapter 1 verse 3 சகோதரர் நீ சத்தியத்திலே நடக்கிறது என்று உன்னிலுள்ள சத்தியத்தை குறித்து சாட்சி சொன்னபோது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். நம்மளுடைய லைஃப பார்த்து மத்தவங்க சந்தோஷப்படணுங்க. மூப்பர் சந்தோஷப்படணும், எல்லாருமே சந்தோஷப்படணும். இந்த மாதிரி ஒரு மனுஷனா, தெய்வீக பக்தி எவ்வளவு இருக்குது இவர்கிட்ட, ரொம்ப ரொம்ப நேர்மையான ஒரு மனிதனா இருக்கிறாரு, தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளையா இருக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம பேர் வாங்கணுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் பாக்குறாருங்க. வெளிப்படுத்தல் 2:19 தெளிவா சொல்றாருங்க. ரெவலேஷன் 2:19 உன் கிரியைகளையும் அன்பையும் ஊழியத்தையும் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நான் அறிந்திருக்கின்றேன். நீ முன்னிலும் அதிகமாய் பிந்தின கிரியைகளை செய்து வருவதையும் அறிந்திருக்கின்றேன். பாத்தீங்களா, நீ பண்றது எல்லாமே எனக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. தேவனும் எல்லாமும் அறிவார். சோ நம்ம உண்மையா இருக்கணுங்க. நம்மளுடைய விசுவாசம் அநேகருக்கு மாதிரியா இருக்கணுங்க சகோதர சகோதரி. அதுதான் நம்மளோட லைஃபோட கோலா இருக்கணும் இல்லைங்களா. நிறைய பேர் அவங்க ஊருக்கு போகும்போது காயஸோட விசுவாசத்தை பார்த்துட்டு யோவான் கிட்ட போய் சொல்றாங்க. அவர் தன்னைத்தானே புகழ்ந்துக்கலாங்க. அவர் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லல, காமிச்சுக்கல இல்லைங்களா. சில பேரு பிரிட்டன்ஸா பண்ணுவாங்க, உண்மையா இருக்கிற மாதிரி வெளிரங்கமா நடிப்பாங்க. அந்த மாதிரி இவர்கிட்ட நடிப்பெல்லாம் இல்லைங்க, உண்மையா இருந்தார். அதனால்தான் அவருடைய சாட்சி ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதே போல திமோத்தி இருந்தாருங்க, அவர் மேல எந்த ஒரு குற்றம் குறை சொல்லவும் முடியல யாராலையும். அதனால மூப்பரா நியமனம் பண்றாரு. அவரோட ரெப்புடேஷன் பவுண்டரிஸ் தாண்டிச்சுங்க இல்லைங்களா. இப்ப இந்த காலத்துல நம்ம கிட்ட மீடியா இருக்கு, புக்ஸ் இருக்குது, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குதுங்க. அந்த காலத்துல ஒண்ணுமே கிடையாது இல்லைங்களா. சோசியல் மீடியா கிடையாது, இன்ஸ்டாகிராம் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, ஃபேஸ்புக் இல்ல, யூடியூப் லைவ் கிடையாது. எதுவுமே இல்லாம அவருடைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குதுனாக்கா, அப்போ அவருடைய வாழ்க்கை ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளா இருந்துச்சுங்க. ஒரு சர்மன் மாதிரி இருந்துச்சுங்க
இல்லைங்களா? தேவன் கூட அவர் எவ்வளவு உண்மையா இருந்தாருன்றத எல்லாருக்கும் வந்து பாக்குறாங்க. அது நிறைய பேருக்கு என்கரேஜ்மெண்டா இருந்துச்சு. இதே ரெப்புடேஷனை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம். 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, காய்ஸ் கிட்ட ஹாஸ்பிட்டாலிட்டி இருந்துச்சுன்னு. அந்நியரை உபசரிக்கிறது இது கிறிஸ்துவோட குணம். அதே குணம் நம்ம கிட்ட இருக்கணுங்க சகோதர சகோதரி. யாரையும் வந்து புறம்பே தள்ளக்கூடாது. தேவன் ஏதாவது நமக்கு கொடுத்தா gift நம்ம என்ன பண்ணோங்க 4 பேர்ட்ட ஷேர் பண்ணிக்கணும், ஹெல்ப் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஏன்னா கேள்வி கேட்பாரு இயேசு கிறிஸ்து. ஒரு ஓமம் கூட சொல்றாரு இல்லைங்களா? வலது பக்கம் நிக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க வந்து நான் பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. நிர்வாணியா இருந்தேன், நீங்க எனக்கு துணி கொடுத்தீங்க. ஜெயில்ல இருந்தேன், வந்து பார்த்தீங்க. ஆனா இன்னொரு பக்கம் இருந்தவங்க எதுவுமே செய்யல இல்லைங்களா? நீங்க இந்த சிறியவருக்கு எது செய்றீங்களோ அது எனக்கு தான் வருது இல்லைங்களா? ஏழைங்களுக்கு இறங்குறவங்க கர்த்தருக்கு கடன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு வசனமே இருக்குதுங்க. 3 யோவான் 1:5 3 ஜான் சாப்டர் 1 வர்ஸ் 5 பிரியமானவனே, நீ அந்நியரிருந்தும் கர்த்தருக்கு செய்கின்ற எல்லாவற்றையும் உண்மையுள்ளவனாக செய்கின்றாய். பாத்தீங்களா? நீ எல்லாமே என்ன பண்ற? உண்மையா செய்யற. அந்நியருக்கும் உண்மையா இருக்கிற. எல்லாருக்கும் நீ உண்மையா இருக்கிற. உபசரிக்கிற குணம் உன்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு சொல்றாருங்க. ரோமர் 12:13 ரோமன் சாப்டர் 12:13 பரிசுத்தவான்களுடைய குறைச்சலிலே அவர்களுக்கு உதவியா இருங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். பாத்தீங்களா? ஒருத்தர் குறைச்சல் இருந்தா அவங்களுக்கு உதவியா இருங்க. அந்நியருக்கு என்ன பண்ணுங்க? உபசரிப்பு செய்யுங்க. அது ரொம்ப முக்கியமான குவாலிட்டி இல்லைங்களா? நிறைய பேர் வந்து அந்த காலத்துல ஊர் ஊரா போயிட்டு ஊழியம் பண்ணிட்டு இருந்தாருங்க. அப்ப அவங்க தங்குறதுக்கு கண்டிப்பா இடம் வேணும் இல்லைங்களா? அப்ப காயஸ் என்ன பண்றாரு? நிறைய பேரை வந்து என்டர்டெயின் பண்றாங்க நம்ம வீட்ல. அவங்க வீடு எப்போதுமே ஓபன் பண்ணி எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹாஸ்பிட்டாலிட்டின்றது அந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்துக்கு விரோதமா தான் கவர்மெண்ட் அந்த காலத்துல இருந்துச்சுங்க ரோமன்ஸ். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ போதிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொடூரமான விதத்துல சாவடிச்சாங்க. அவ்வளவு ஆபத்துக்கள் நிறைந்திருந்தும் அவங்க வீட்டுல வந்து ஊழியக்காரங்களை என்ன பண்றாரு? என்டர்டெயின் பண்றாரு. அவங்கள வந்து இது பண்றாங்க. அவர்கிட்ட உதாரத்துவம் இருந்துச்சு இல்லைங்களா? அவர் நிறைய கெஸ்ட்டுங்கள வந்து என்ன பண்றாரு? அவங்க வீட்டுல வந்து அனுபவிச்சு அவங்கள உபசரிச்சு சாப்பாடு கொடுத்து இந்த மாதிரி வழி நடத்துறாரு. இதே கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கணுங்க. தேவன் என்ன பண்றாருங்க? இந்த மாதிரி கைண்ட்னஸ் யூஸ் பண்ணி பெரிய விஷயங்களை செய்யறாருங்க சகோதர சகோதரி. அதே போல நம்மளும் இருக்கணுங்க. 5வது விஷயம் நம்ம பார்க்கும்போது காயஸ் என்ன பண்றாரு? யோவானுக்கு ஒரு உடன் வேலையாட்களா இருந்து சுவிசேஷம் பரவுறதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாருங்க சகோதர சகோதரி. ஏன்னா அந்த காலகட்டத்துல சுவிசேஷம் ஏன் வந்து வளர்ந்துச்சுனாக்கா நிறைய பேர் கூட சப்போர்ட்டா இருந்தாருங்க. அவங்களோட சொத்துக்களை வித்து சுவிசேஷம் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் கொடுத்தாங்க. இது எந்த இது உந்து அப்படின்ற அந்த பேதபாவையில அவ்வளோ இருந்துச்சுங்க அன்பு அவங்க கிட்ட. அந்த மாதிரி வந்து காயு இருந்தாரு. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 6-8 இதை பத்தி நம்ம பார்க்கலாங்க. 3 ஜான் சாப்டர் 1 6-8 சபைக்கு முன்பாக உன் அன்பை குறித்து அவர்கள் சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு பாத்திரனாகும்படி நீ அவர்களை வழி விடுவாயானால் நன்றாய் இருக்கும். அவர்கள் அவருடைய நாமத்திற்காக புறப்பட்டு புறஜாதியினிடத்தில் ஒன்றும் வாங்காதபடியினால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலைக்காரராக இருக்கும்படிக்கு அப்படிப்பட்டவர்களை ஆதரிக்க வேண்டும். பாத்தீங்களா? அப்படிப்பட்டவர்களை என்ன பண்றாரு? ஆதரிக்கிறாருங்க. நிறைய பேருக்கு வந்து அவர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாருங்க சகோதர சகோதரி. அதனாலதான் சுவிசேஷம் வந்து பரவிச்சு. அந்த காலகட்டத்துல அப்போலோஸ் இருந்தாருங்க. அவருக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்க? ஹெல்ப் பண்றாருங்க. உடன் வேலை ஆட்களா இருந்து. இது வந்து அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 27 நம்ம வந்து பார்க்கிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 18 வர்ஸ் 27 அவன் அகாயா தேசத்திற்கு போக மனதாய் இருந்தபோது சகோதரர் அவனுக்கு உடன்படிக்கை எழுதி அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சீஷருக்கு போதித்தார்கள். அவன் அங்கே சேர்ந்தபோது விசுவாசிகளுக்கு கிருபையினாலே மிகுந்த உதவியாய் செய்தான். பாத்தீங்களா? நிறைய பேர் வந்து அவரை ஏற்றுக்கொள்றாருங்க. அப்போலோக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க? நிறைய பேருக்கு அப்போலோஸ் வந்து உதவியா இருந்தாருங்க. ஒண்டியா எல்லாத்தையும் பண்ண முடியாதுங்க சகோதர சகோதரி. இத்தனை பேர் கூட இருந்து சப்போர்ட் பண்ணதுனால தான் சுவிசேஷம் ரொம்ப ஃபாஸ்டா அந்த காலகட்டத்துல ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்போ காயஸோட வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவர் பவுல் கூட ஊர் ஊரா போயிட்டு டிராவல் பண்ணி மிஷினரி ஊழியம் பண்ணல. ஆனா ஒண்ணு பண்ணாருங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அது என்னன்னாக்கா வெவ்வேறு ஊர்ல இருந்து வர ஊழியக்காரங்களை ஆதரிச்சு அவங்க தேவைகளை சந்தித்து முடிஞ்ச உதவிகளை வந்து அவர் பண்றாரு. இது வந்து சுவிசேஷம் பரவுவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்க இல்லைங்களா? அவர் ஃபைனான்சியலா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாரு. ரொம்ப உதாரத்து குணம் அவர்கிட்ட இருந்துச்சு. அவருடைய பேர் வந்து பரலோகத்துல நிச்சயமாக எழுதப்பட்டு இருக்குதுங்க. இதுவும் வந்து ரொம்ப பெரிய மினிஸ்ட்ரி தான் இல்லைங்களா? நிறைய பேரோட பேர்கள் நம்மளுக்கு தெரியறது இல்லைங்க. ஆனா அவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க சகோதர சகோதரி. நம்ம ஸ்டேஜ் மேல நின்னாதான் நம்ம வந்து
ரொம்ப இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இல்ல. பின்னாடி இருந்து கூட சப்போர்ட் பண்ணி ஊழியத்த தாங்கி கூட என்ன பண்ணலாங்க, தேவனுக்கு உண்மையா நம்ம இருக்கலாம். அப்படிப்பட்டவர் தான் காய்ஸ் என்பவருங்க. 6வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, எவ்வளோ எதிர்ப்புகள் வருதுங்க. சபையில் உள்ளருந்தே வருது, வெளியில இருந்தும் வருதுங்க. இவ்ளோ வந்த போதிலும் காயஸ் வந்து உண்மையா தேவனுக்கு அவருடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருந்தாரு. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ல இருந்து 11 நம்ம பார்க்கும்போது, டயாட்ரோபிஸ் அப்படின்றவரு ஒருத்தர் இருக்கிறாரு. சபையிலே இருக்கிறாருங்க. ஆனா அவரு எப்படி இருக்கிறாருனாக்கா, எல்லாரும் வந்து அவர அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணத்துக்காகவே என்ன பண்றாரு, வேலைய பண்ணிட்டு இருக்கிறாருங்க. ஆனா காயஸ் அப்படி இல்லங்க. ஒரே சபையில பாருங்க 2 விதமான ஜனங்க இருக்கிறாங்க. இல்லைங்களா? டயட்ரோபஸ் போலயும் சில பேர் இருப்பாங்க. காயஸ் போலவும் சில பேர் இருப்பாங்க. ஆனா நம்ப காயஸ் போல இருக்கணும். இல்லைங்களா? தேவனுக்காக பண்ணுங்க. நம்ம பேர் வந்து வெளியில வரணும் அப்படின்றதுக்காக இல்லங்க. அவர் மூலியமா கூட இவருக்கு வந்து எதிர்ப்புகள் வருது. இல்லைங்களா? ஆனாலும் தேவனுக்கு அவர் உண்மையா நின்னாருங்க. 2 தீமோத்தேயு 3:12 நம்ம என்ன பார்க்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கின்ற யாவரும் துன்பப்படுவார்கள். நம்ம வந்து தேவனுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சோன்னு வச்சுங்களேன், நமக்கு துன்பம் தான். சந்தோஷமா ஒரு கேக் வாக் போல எதுவுமே இருக்காது. இல்லைங்களா? நிறைய உபத்திரவம் வருங்க. ஃபேமிலில இருந்து வரலாம், வெளியில இருந்து வரலாம், சபையில இருந்து கூட சில பேர் நம்மளுக்கு எதிரா மாறலாம். அது வந்து சொல்ல முடியாது. ஆனாலும் நம்ம வந்து கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கணுங்க. இல்லைங்களா? இந்த டயட்ரோபஸ் வந்து ரெகக்னிஷன் விரும்பினாரு. எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணும்ட்டு விரும்பினார். ஆனா காயஸ் என்ன விரும்பினாரு? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்ட்டு விரும்பினாரு. இல்லைங்களா? அவர் வந்து கீழ்ப்படிதலை விரும்பினாருங்க. அவர் வந்து மனத்தாழ்மையை வந்து விரும்பினாருங்க. நம்ம என்ன விரும்புறோம்? சரிங்களா? மனத்தாழ்மையை விரும்பினா எல்லார்கிட்டயும் நம்ம என்னங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருப்போங்க. அதே வந்து டயட்ரோபஸ் போல இருக்கணும்னு நம்ம விரும்பினோம்னு வச்சுங்களேன், தேவனே நமக்கு எதிர்த்து நிற்பார். ஏன்னா அது வந்து பெருமை. இல்லைங்களா? சோ மத்தவங்களோட பெருமை நம்ம வாழ்க்கைய தாக்காதபடி, இம்பாக்ட் ஆகாதபடி நம்ம என்னங்க உண்மையா இருக்கணுங்க சகோதர சகோதரி. 7வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, யோவானுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைங்க. காயஸ நேரடியா மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மூப்பர் வந்து ஒருத்தர மீட் பண்ணணும்னு விரும்புறாருனாக்கா, அந்த மனுஷன் எந்த அளவுக்கு ஒரு விசுவாசியா இருக்கணுங்க. எவ்வளவு அன்பு அவர்கிட்ட இருக்கணும். எவ்வளவு கீழ்ப்படிதல் அவர்கிட்ட இருக்கணும். எந்த அளவுக்கு சபைக்கு அவர் எக்ஸாம்பிளா இருக்கணுங்க. இல்லன்னா ஒருத்தர் அவருக்கு லெட்டர் எழுத மாட்டாருங்க. நேரடியா பார்க்கணுன்ட்டு விரும்ப மாட்டாரு. அததான் வந்து 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 13ல இருந்து 14 வரைக்கும் நம்ம வந்து பார்க்கிறோம். 3 ஜான் சாப்டர் 1, 13 அண்ட் 14ல உனக்கு எழுத வேண்டியவைகள் அநேகம் உண்டு. ஆனாலும் மசியினாலும் இறகினாலும் உனக்கு எழுத எனக்கு மனதில்லை. சீக்கிரத்திலே உன்னை காண்பேன் என்று நம்பியிருக்கின்றேன். அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம். பார்த்தீங்களா? உன்னை முகமுகமா பார்க்கணும்னு எனக்கு ஆசை. அப்ப அநேக விஷயம் பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. நெக்ஸ்ட் டைம் உன்னை நான் மீட் பண்ணணும்னாக்கா நேரடியா உன்னை மீட் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அவரோட மனசுல வந்து அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ட்டு ஒரு ஆசை இருக்குதுங்க. இப்ப நம்ம லைஃப்ல யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ட்டு விரும்புவோம்? நம்ம ஒருத்தர் மேல அன்பு இருக்கணும். இல்லைங்களா? எல்லார்கிட்டயும் வந்து போய் பேசணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ட்டு நம்ம விரும்ப மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருக்கிறாருங்க. அவருடைய மெச்சூரிட்டி தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியமான காரணங்க. இல்லைங்களா? லீடர்ஸ் எப்பவுமே யார வந்து விரும்புவாங்கனாக்கா, தாழ்மையா இருக்கிற மனிதர்கள தான் ரொம்ப வந்து விரும்புவாங்க. உண்மையா இருக்கிற உடன் ஊழியக்காரங்கள தான் விரும்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதனா தான் காயஸ் இருந்தாருங்க. இல்லைங்களா? நெறைய பேருக்கு வந்து என்னாங்க என்கரேஜ்மென்ட்டா அவர் வந்து இருந்தாரு. இதுலருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னாக்கா, நம்ம வந்து எப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருக்கணும்னாக்கா, மத்தவங்களுக்கு வந்து பலன் தர்றவங்களா இருக்கணும். மத்தவங்களுக்கு வந்து விசுவாசத்துல ஒரு ஊக்கப்படுத்துறவங்களா நம்ம வந்து இருக்கணும். அப்படிப்பட்டவரா காயஸ் இருந்தாருங்க. 8வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, காயஸ் அந்த காலகட்டத்துல அவரோட வீட ஊழியத்துக்காக பயன்படுத்தினாருங்க. ஊழியக்காரங்க வந்து அவங்கள தங்க வைக்கிறது, அவங்களுக்கு வந்து சாப்பாடு குடுக்குறது, வீட்ல பிரேயரு இந்த மாரி நெறைய மீட்டிங்ஸ் நடத்துறது, இந்த மாரி விஷயங்களுக்காக அவரோட வீட பயன்படுத்தினாரு. அதனால தான் அவ்ளோ ஆசீர்வாதம் அவருக்கு வந்து வந்துச்சுங்க. ஆவிக்குரிய விஷயத்துல அவ்ளோ வளர்ந்தாருங்க. இல்லைங்களா? எந்த அளவுக்கு மைண்ட் செட் இருக்குது பாருங்க. நெறைய பேர் வந்து வீட எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெஸ்ட் எடுத்துக்காக, ரிஃப்ரெஷ்மென்ட்க்காக, என்டர்டெயின்மென்ட்க்காக இல்லைங்களா? ஆனா, இவரு தேவனோட நாமம் மகிமை பண்ணணுன்றதுக்காக வீட பயன்படுத்துறாரு. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ல இருந்து 8ல நம்ம இத பத்தி பார்க்கலாங்க. 3 ஜான் சாப்டர் 1 5-8ல இத பத்தி இருக்குதுங்க. இந்த காயஸ்ன்ற பேர் வந்து அந்த காலகட்டத்துல ரொம்ப காமனான பேரா இருந்துச்சுங்க. இப்ப யோவான் வந்து ஒரு காயஸ் பத்தி எழுதுறாரு இல்லைங்களா? அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் கூட நெறைய காயஸ்ன்றவங்களோட பேர வந்து குறிப்பிட்டு எழுதுறாரு. அதுல ஒருத்தர் என்ன பண்றாருனாக்கா, பவுல வந்து அவரோட வீட்டுக்கு கொண்டு வந்து அவர ஆதரிக்கிறாருங்க. அவர உபசரிக்கிறாரு. இது வந்து ரோமர் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல பார்க்கலாம். ரோமன் சாப்டர் 16:23 சபையார் எல்லோருக்கும் உபசாரம் செய்கின்ற காயும் பாத்தீங்களா? சபையில இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்றாரு? இவர் ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டுறாருங்க.
யோவான் எழுதின காயுஸும் அதே போலத்தான் இருக்கிறாரு. இந்த காயும் அதே போலத்தான் இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஒண்ணா இல்ல வெவ்வேறு ஆட்களா அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் கன்ஃபியூஷனா இருக்குது. வெவ்வேறு ஆளா தான் இருக்கணும்ன்ட்டு ஸ்காலர்ஸ் வந்து சொல்றாருங்க. இதே போல இன்னும் நிறைய காய்ஸ் வராங்க. அது நெக்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய வீட தேவனுக்காக நம்ம டெடிகேட் பண்ணா அந்த பிளேஸ் என்ன ஆகும்? செழிக்கும். நம்ம வாழ்க்கையும் ஆவிக்குரிய விஷயத்துல வந்து செழிக்கும். அதுதான் வந்து காயோட வாழ்க்கையில நடந்ததுங்க. 9வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னும் நிறைய காய்ஸ் வந்து வராருங்க பைபிள்ல. ஒருத்தரா நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம். ஆல்ரெடி ரோமர் 16:23 பார்த்தோம். இந்த காய் என்ன பண்றாரு? பவுல வந்து ஆதரிக்கிறாருங்க. இன்னும் சபையார் அனைவருக்கும் அவர் வந்து என்ன பண்றாரு? உபசரிப்பு பண்றாருங்க. அடுத்து வந்து எபேசு பட்டணத்துல ஒரு காய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 29வதுல ஆக்ட் சாப்டர் 19:29ல நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது நகரம் எங்கும் கலங்கம் உண்டாயிற்று. பவுலுடைய பிராண தோழர்களாகிய காயும், பாத்தீங்களா, பவுலோட பிராண தோழர்கள். சோ இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னாக்கா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக அவங்க உயிரை கூட வந்து ரிஸ்க் பண்றாருங்க ஊழியத்துக்காக. சோ அப்படிப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா காயு. இவர் வந்து இதுக்கு அடுத்து இன்னொரு காயும் வராரு. இவர் யாருனாக்கா பவுல் கூட அவர் எங்கெல்லாம் ஊழியம் பண்றாரோ கூடவே போறாருங்க சில நாட்களுக்கு. இத பத்தி நம்ம அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கலாங்க. ஆக்ட் சாப்டர் 20:4ல இவர் எந்த ஊர்ல இருந்து வராருன்னு பாத்தீங்கன்னாக்கா தெர்பே அப்படின்ற ஊர்ல இருந்து வராரு. அரிஸ்டார்கஸ், அப்புறம் வந்து செகண்டஸ், அப்புறம் காயஸ், இவங்க எல்லாரும் கூட போறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஒரு ஊழியம் பண்ணும்போது கூட டிராவல் பண்ற ஒரு காயங்க. அடுத்து இன்னொரு காயம் வராருங்க. கொரிந்தியர் சபைக்கு எழுதும் போது பவுல் வந்து மென்ஷன் பண்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கல, குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் தான் கொடுத்தாருங்க. அதுல ஒருத்தர் தான் காயோ என்பவர். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இதை பத்தி நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியன் சாப்டர் 1:14ல கிறிஸ்துவின் சிலுவையை அவமானப்படுத்தாதபடிக்கும் நான் கிறிஸ்புவையும் காயுவையும் தவிர உங்களில் வேறொருவருக்கும் ஞானஸ்தானம் படுத்தவில்லை என்று தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். அங்க வந்து 2 பேருக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்குறாருங்க. கிறிஸ்பு, காயம் அப்படின்ட்டு 2 பேருங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இத்தனை பேருக்கு காயுன்ற பேரு ரிப்பீட்டேட்டிவா புதிய ஏற்பாடுல வருது. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே தேவனுக்கு உண்மையா தான் இருக்கிறாங்க. யாருமே வந்து தவறான பேர் வாங்கல. எல்லாரும் நற்சாட்சி தான் பெற்றிருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. எல்லாருமே தேவனுக்கு உண்மையா ஊழியம் பண்றாங்க. யாரும் வந்து ரெகக்னிஷனை வந்து விரும்பலங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு? பவுல வந்து ஆதரிக்கிறாருங்க. சபையில இருக்கிற எல்லாரையும் வந்து அவங்க வீட்டுல என்ன பண்றாரு? உபசரிக்கிறாரு. ஒருத்தர் பவுல் கூடவே என்ன பண்றாருங்க? டிராவல் பண்றாருங்க ஊழியத்துக்காக. இன்னொருத்தர் வந்து சுவிசேஷத்துக்காக பாடுபடுறாங்க. இன்னொருத்தர் என்ன பண்றாரு? மிஷினரி ஊழியம் பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. அதை தான் வந்து யோவான் வந்து எழுதுறாருங்க. எல்லாருக்கிட்டையும் காமனா ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா விசுவாசம். அந்த விசுவாசத்தை தான் தேவன் வந்து பாக்குறாரே தவிர நம்ம எவ்வளவு பாப்புலரா இருக்கிறோம், ஜனங்க வந்து நம்மளை எப்படி அப்ரிஷியேட் பண்றாங்க, தேவனுக்கு தேவையில்லாத விஷயங்கள். விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க சகோதர சகோதரி. அந்த அளவுக்கு விசுவாசம் நம்மகிட்டயே இருக்கணும். 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் காயஸ வந்து நினைவு கூர்ந்தார். ஏன்னாக்கா அவர்கிட்ட இருந்த விசுவாசம், அவர்கிட்ட இருந்த உண்மைத்தன்மை, மத்தவங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ண விதம், இதுதான் காரணம் இல்லைங்களா? அவர்கிட்ட ஸ்பெஷலான டைட்டில் எதுவுமே இல்லைங்க. ஆனாலும் தேவன் நினைவு கூர்ந்தார். நமக்கு வந்து அவரை பத்தி எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு பாருங்க. எந்த அளவுக்கு உண்மையுள்ளவரா இருந்திருந்தா தேவன் அவரை மென்ஷன் பண்ணி இருப்பாருங்க. அவரோட பேர் வந்து ஜீவ புஸ்தகத்துல நிச்சயமாக எழுதப்பட்டு இருக்குதுங்க. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 13, 14ல 3 ஜான் சாப்டர் 1, 13 and 14ல உனக்கு எழுத வேண்டியவைகள் அநேகம் உண்டு, ஆனாலும் மசியினாலும் இறகினாலும் உனக்கு எழுத எனக்கு மனதில்லை. சீக்கிரத்திலே உன்னை காண்பேன் என்று நம்பி இருக்கின்றேன். அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். பாத்தீங்களா, யோவான் கூட இருந்தவங்க எல்லாருமே அவரை வந்து கிரீட் பண்றாங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குது இல்லைங்களா? அவர் வந்து ஒரு அப்போஸ்தல் கிடையாதுங்க, ஒரு தீர்க்கதரிசி கிடையாதுங்க, ஒரு மூப்பர் கிடையாது, ஒரு பிஷப் கிடையாதுங்க, ஒரு இவாஞ்சலிஸ்ட் கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவரை நினைவு கூர்றோம். காரணம், அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுங்களா? விசுவாசம். அந்த விசுவாசத்தினாலதான் நிறைய பேருக்கு அவர் வந்து மாதிரி ஆனாருங்க. இது வந்து ஷார்ட்டான ஒரு லெட்டர் தாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாருங்க? நம்ம கையில கிடைக்கும்படி செய்திருக்கிறார். காரணம், அவர் நம்ம எல்லாருக்கும் வந்து எக்ஸாம்பிள்ங்க. கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே காய்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஈவன் தோ நிறைய பேருக்கு அவரை பத்தி தெரியாம இருக்கலாங்க. ஆனா தேவனுக்கு தெரியும் அவர் பண்ணது இல்லைங்களா? ஏன்னா பரலோகம் அவர் வந்து செலிப்ரேட் பண்ணுது இல்லைங்களா? பரலோகம் யாரை வந்து செலிப்ரேட் பண்ணோம்னாக்கா, தேவனுக்கு வந்து யார் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்கள இல்லைங்களா? இந்த உலகம் வந்து மறந்து போகலாங்க, பரலோகம் மறந்து போவதில்லை. அவரோட பேர் வந்து பரத்துல வந்து எழுதப்பட்டு இருக்குதுங்க. தேவன் எதுக்கு வந்து ரிவார்ட் கொடுக்குறாரு தெரியுங்களா?
விசுவாசத்துக்கு தான், கேரக்டருக்கு தாங்க. இல்லைங்களா? டைட்டில்ஸ் கிடையாது. ஜனங்க மத்தியில நம்ம எவ்வளவு பாப்புலரா இருக்கிறோமோ அதுக்கு கிடையாதுங்க. விசுவாசத்துக்கு தான் நமக்கு கூலி கரிய போது. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேவனோட நாமத்துக்கு என்றென்னைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ so மச். ஆமென்.